வெல்கம் டு லுக் அண்ட் அவர், மக்களுக்கான விழிப்புணர்வு. இன்றைக்கி நம்ம லுக் அண்ட் அவரோடைய ஃபேக்ட் செக் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வதந்திகளை தொடர்ந்து அது இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேர்லேயும் அப்துல் கலாம் அவருடைய பேர்லேயும் 12ஆம் வகுப்பு முடித்த 75% மேற்பட்ட மதிப்பெண் எடுத்த குழந்தைங்களுக்கு 10,000ம் 85% மேல் மதிப்பெண் எடுத்த பர்சன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 25,000ம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து ஷேர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இது நமக்கு பயன்படலான்னு பரவாயில்ல, நம்மள மாதிரி ஏதோ ஒரு இளைஞருக்கு, குழந்தைங்களுக்கு, இல்லை மாணவிகளுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து உயர்நீதிமன்ற உத்தரவு எண் 20559/2015 அப்படின்னு கொடுத்து வந்திருக்கு. இதை பற்றி நம்ம நெட்டில் செக் பண்ணதில் அஃபிஷியலாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிடைக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, இது வந்து திருச்சி கார்ப்பரேஷன் வந்து இதை செக் பண்ணி இது வந்து தவறான ஒரு தகவல் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த 20559/2015 இந்த விஷயம் ஆனது எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கோவில் திருவிழா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் நடந்ததை பற்றி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆக நம்ம ஒரு விஷயத்தை பகிர்றோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னா அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பகிர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயன் இருக்கும். தெரியாமல் பகிர்றோம் அப்படின்னா நிறைய பேர் குழப்பத்துக்குள்ளாகும். அதனால் இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பகிர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணுவோம். அதே மாதிரி ரத்த தான முகாம், கல்விக்கான உதவித்தொகை, இது மாதிரி ஏதாவது போடுறோன்னா முடிஞ்ச அளவுக்கு டேட் இருக்கா அப்படின்றத மென்ஷன் பாருங்கள். அதே நேரத்தில் அவங்க காண்டாக்ட் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா காண்டாக்ட் நம்பர் டேட்லாம் இல்லாமல் ஷேர் பண்ணாலும் நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை. ஆகையால் அதெல்லாம் இருந்தால் மட்டும் நம்ம பகிர்கிற மெசேஜ்களை பகிர்ந்தோம்னா நல்லாயிருக்கும். மகிழ்ச்சி, நன்றி.